திருக்குறளில் மட்டுமே நம்மளுக்கு ரெகுலராக எப்படி 6th புக்கிலேருந்து 10 கொஷின் கேட்டிருக்காங்க. என்னது, திருக்குறளில் 6th புக்கில் 10 கொஷின் கேட்குறாங்களா? ஆமாம். அதை எப்படி சொல்கிறீங்கன்னா, நம்மளுக்கு இந்த புது சிலபஸை மாற்றினிருந்து யூனிட் 7 சரிங்களா, யூனிட் 7ல் பொது தமிழில் புது சிலபஸை மாற்றின இருந்து நம்மளுக்கு திருக்குறளில் மட்டுமே ரெகுலராக 5 எக்ஸாம் மொத்தம் நம்மளுக்கு புது சிலபஸ் மாற்றிலேருந்து 5 எக்ஸாம் நடந்துச்சு. அந்த 5 எக்ஸாமில் திருக்குறளில் 6th புக்கிலேருந்து 10 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ளூ பிரிண்ட்டை நான் இங்கே வச்சுருக்கேன் சரிங்களா. எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 20 அதிகாரம் யூனிட் 7ல் கொடுத்துருக்காங்க. அதில் இதை தான் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஈகை, அன்புடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், இதெல்லாம் நம்ம சிலபஸில் கவர் ஆகிற டாபிக். இதில் 6th புக்கில் ரெகுலராக 1, 2, 3ன்னு இந்த எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் இது. அதுவும் இல்லாமல் இந்த பயனிலா சொல்லாமை அப்படிங்கிறது இது நம்ம சிலபஸ்லேயே கிடையாது. ஆனால் இது நம்ம 6th புக்கில் கவர் ஆகிற டாபிக் சரிங்களா. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 6th புக்கிலேருந்து ரெகுலராக ஒரு கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு தான் வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா 6th புக்குங்கிறது ஒரு பேசிக் சரிங்களா. கண்டிப்பாக எப்போயுமே பேசிக்கில் ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்க தான் செய்யணும். அதுக்காண்டி தான் 6th புக்கில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் நான் இந்த வீடியோவில் நான் வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோ இருக்கும். இந்த சிலபஸில் யூனிட் 7ல் திருக்குறளை எப்படி கேட்டிருக்காங்க, அந்த 10 கொஸ்டின் சொன்னேன்ல அதை எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத 6th புக்கில் எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் இதை கீழே வச்சுருக்கேன் சரிங்களா. இதை நீங்கள் பார்க்குறனால உங்களுக்கு என்ன அப்படின்னா, வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4ல் டேரெக்டாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உறுதியாக வரும் சரிங்களா. நீங்கள் வேணால் டேட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் உறுதியாகவே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 1 மார்க் சொல்லி அசால்ட்டாக இருக்காதீங்க. சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும் சரிங்களா. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்.